ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ரே ஜீரோ சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 பார்க்காதவங்க அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்லையோ லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் சீசன் 3ல் 1.5 மணி நேரம் டோட்டலான டைம் இருக்குது. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமிங்கை ரொம்பவே ஷார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே சொல்ல பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட் எபிசோடில் தேவையில்லாத நிறைய வளவளன்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் செகண்ட் எபிசோட்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதையை கொண்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் வர வளவளங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோட்லேருந்து கதை வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரே ஜீரோ சீசன் 3 எபிசோட் 1. எம்லியாவோட அஃபிஷியல் நைட்டாக நம்ம ஹீரோ போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு இப்போ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு வருஷ கேப்பில் நம்ம ஹீரோ திரும்ப இறந்து போய் டைம் லூப் ஆகி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலான்னு இன்டெரக்டாக நமக்கு காமிக்கிறாங்க. ஃபைனலி இந்த ட்ரைனிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்கா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த டவல் அப்படின்னு பியட்ரிஸ் கொடுக்குறா. தேங்க்ஸ் பா நம்ம ஹீரோ சொன்னா. பெட்ரா தான் இதை கொடுத்து விட்டான்னு பியட்ரிஸ் சொல்கிறா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, டைம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுல நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் பெட்டி பார்த்தியா, நான் இன்னும் அப்படியே க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பியட்ரிஸ் சொல்கிறா. நானும் இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். என்னோட இந்த சீக்ரெட் ட்ரைனிங் மெத்தட் பார்த்தல, இதுல நான் ட்ரைனிங் எடுத்து இப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ஹீரோ சொல்றான். பேட்ரிஸ் கூட நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டுருக்கிறதுனால பேட்ரிஸ் நம்ம ஹீரோவை தான் இப்ப ப்ரொடெக்ட் பண்ணுவா. பெட்ரா ஃபாஸ்டா நம்ம ஹீரோட்ட வந்து மேன்ஷனுக்கு யாரோ வந்திருக்காங்க, உங்களை எமிலியா கூப்பிட்டு விட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் போய் பார்த்தா கிங் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய அனஸ்டீசியாவோட ஆளுங்க அந்த இடத்துல இருக்காங்க. நீங்கிற அந்த பீஸ்ட் பொண்ணு வந்து கார்ஃபீல்ட லவ் பண்ணுவா. கார்ஃபீல்ட் எங்க போனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ விசாரிக்கிறா. நீங்க வந்திருக்கேன்னா அப்படின்னா ஜூலியஸ் இங்க வந்திருப்பானு அவன் வந்திருக்கானோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவர் இங்க வரல அப்படின்னு மீமி சொல்றா. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போனா. பாரிசோ நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க அப்படின்னு ராம் சொல்றா. இப்ப கார்ஃபீல்ட் பார்க்கவும் மீமி ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. சீக்கிரம் மீட்டிங்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். ஜூலியஸ் மாதிரியே அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். பட் அது ஜூலியஸ் இல்ல, இதுதான் என்னோட நைட் சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு எமிலியா இன்ட்ரடியூஸ் பண்றா. அவளோட நைட் நீ சொன்னா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோவை தன்னை அஃபிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அனஸ்டீசியாவோட மேனேஜர்னா அண்ட் ஜூலியஸோட தம்பி அப்படின்னு சொல்லி அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இவனோட பேரு ஜோஸ்வா எக்லிஸ். ஜூலியஸ்க்கு ஒரு தம்பியும் இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஏன்னா ஜூலியஸ் தான் நம்ம ஹீரோவை மத்த நைட்ஸ் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்தி இருந்திருப்பான். இப்படியே வந்துட்டு இவங்க ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டே போவாங்க. பட் நான் அதை ரொம்ப குறுக்கி ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஜூலியஸோட பிரதரான ஜோஸ்வா எதுக்காக இந்த மீட்டிங்க வந்திருக்காம்னா, எமிலியா வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து அனஸ்டீசியா கூப்பிட்டு விட்டுருக்கா. செகண்ட் சீசனோட எண்டிங்ல வந்து எமிலியா வச்சிருக்கிற அந்த பூனை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பிரிட் வந்துட்டு காணாம போயிருக்கும். ஆக்சுவலி அந்த பூனையை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மேஜிக் கிறிஸ்டல் தேவை. ஏன்னா மேஜிக் அதிகமா இல்லாம தான் வந்து அந்த ஸ்பிரிட் அப்படி காணாம போயிருக்கும். அந்த கிறிஸ்டல் வந்துட்டு அந்த வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட இருக்கு. அதை வந்துட்டு அனஸ்தீசியா அந்த மர்ச்சன்ட் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றதுக்காக தான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அனஸ்தீசியா ஒரு கிங் கேண்டிடேட். அவளோட ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு இவங்க வாங்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் ஒரு லாஸ் மாதிரி. இவன் அனஸ்தீசியாக்கு கடன் பட்டாலும் பரவாயில்ல, பார்க்க நான் பார்த்தே ஆகணும். அவங்க கூப்பிட்டுருக்கிற அந்த பிரீஸ்ட் எல்லாம் அப்படிங்கறது ஒரு வாட்டர் சிட்டி. லேக்குக்கு மேலதான் அந்த சிட்டியவே அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எமிலியா அந்த சிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. மழை காலத்துல தண்ணி இன்க்ரீஸ் ஆனா அந்த தண்ணி எல்லாம் திறந்து விடுறதுக்கு அந்த இடத்துல ஒரு டவர் இருக்கு. அதை மீட்டியாவை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த இடமே பார்க்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எமிலியாவும் இந்த இடத்துல வளவலன்னு பேசிட்டு இருக்கா. ஸோ நான் இந்த இடத்துலயே சீனை கட் பண்றேன். ஸோ பக்க ரிவைவ் பண்றதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் கிட்ட இவங்க போய் பெர்மிஷன் கேட்கறாங்க. பட் இது பிஸியான டைம், வெஸ்டர்ன் நோபல்ஸோட அசம்பிளி வேற இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். போனே நினைச்சு எப்படியே எவ்வளவு கஷ்டப்படுவா, கொஞ்சமாச்சு வருத்தம் காட்டு அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்டோட சிஸ்டர் ஃபெடரிகா தட்டுறா. எமிலியாக்கு பாதுகாப்பா யாரெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் முடிவு பண்றான். எந்த பிரச்சனையும் வராம இந்த டீலை குயிக்கா முடிச்சுட்டு வந்துருந்தோம் அப்படின்னு எமிலியா சொல்றான். அனஸ்தீசியா ஏதாச்சும் ட்ராப்பை செட் பண்ணாலும் நான் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ராம மேன்ஷன்லயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன். தியேட்டர்ஸ் இனி எப்பவும் நம்ம ஹீரோ கூடவே தான் இருப்பாங்கிறதுனால அவளும் இந்த டிராவல்ல ஜாயின் பண்ணிக்கிறா. ஆட்டோவும் இப்போ இந்த மேன்ஷன்ல ஒரு மேனேஜர் மாதிரி முக்கியமான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனும் தான் டிராவலிங்ல வரப்போறான். எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ ரெம்ம போய் மீட் பண்றான். ரெம் வந்து இன்னும் கோமாலேயே தான் இருக்கா. லெட்டனி இவளோட ஸ்பிரிட்டை உறிஞ்சு எடுத்துட்டு போயிருப்பான். ரெம், இன்னைக்கு நான் என்னோட ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா மீட்டிங் நடந்ததுன்னு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லா கதையும் ரெம் கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்போ அந்த வாட்டர் சிட்டியை நோக்கி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராயல் கேண்டிடேட்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத ஆட்டோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அனஸ்தீசியாவும் க்ரோஷேவும் தான் இப்போதைக்கு டாப் கேண்டிடேட்டா இருக்காங்க. எம்லியா நீங்க மூணாவதா இருக்கீங்க. ஒயிட் வேல் இன்சிடென்ட் அப்புறமா சின்னாச் பிஷப் ரெண்டு பேரையும் தோக்கடிச்சதுல சுபாருவால நம்ம எமிலியாக்கு பெயர் கிடைச்சிருக்கு. பிரஜலாவும் வந்துட்டு அவ ஹஸ்பண்ட் டெரிட்டோரியா ஆக்குபை பண்ணி நோபல்ஸ் எல்லாம் இப்ப அவ கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. எல்லாரும் அவளை சன் பிரின்சஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ரெயின்ஹார்ட் சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஃபெல்ட்டுமே வந்துட்டு ஸ்லம்ல இருக்கிற ஆளுங்களை திரட்டி அவளுக்கு ஸ்லம்மோட சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல எந்த மெம்பருமே வந்துட்டு பின்வாங்கல. எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே லீடிங்லேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஓஷின் கம்பெனி வந்து அனஸ்தீசியாக்கு ஹெல்ப் பண்றதா கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி எமிலியா கேட்கறா. ஓஷின் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கடன் பட்டிருக்கோம்னு
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றான். பட் எமிலியா நீங்க எல்லாத்த பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, இந்த டிராகன் கேரேஜ் மாதிரி தான் சுபாரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கான், சுபாரு ஏதோ தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு கார்ஃபீல்ட் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இந்த கேண்டிடேட் செலக்ஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பாக்குறோம், நீங்க எல்லாரையும் சேர பண்ணுங்க அப்படின்னு ஆட்டோ சொல்றான். என்னை ஓடிட்டு என்னப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வண்டி ஓட்டுறதை விட்டு நம்ம ஹீரோ கேரேஜ்குள்ள வந்துருந்தான். சோ இப்போ ஒரு வழியா அந்த வாட்டர் சிட்டிக்கு இவங்க வந்துட்டாங்க. இது 400 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி தெரியுமா, தண்ணிக்கு மேல எப்படிதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினாங்களோ அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மாபீஸ்ட் அதையோ ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. பட் அதுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்ரிஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே அனஸ்தீசியா தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கே போறாங்க. இந்த பில்டிங்கே ஸ்ட்ரேஞ்சா இருக்கேன்னு மத்தவங்க பாக்குறாங்க. இது ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல கட்டியிருக்கு, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். ரேஸ்டெல்லாக்கு அவங்கள வெல்கம் பண்றேன் அப்படின்னு அனஸ்தீசியா எல்லாரையும் வெல்கம் பண்றா. ஜூலியஸும் அந்த இடத்துல இருக்கான். ஆக்சுவலி ஜூலியஸ்க்கு நம்ம ஹீரோ மேல மரியாதை வந்துருச்சு. பட் நம்ம ஹீரோ தான் அவன் இன்னும் எதிரி மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவங்க தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. டேரக்டா நான் டீடைல்குள்ள போறேன். மீமியும் எங்க கார்ஃபீல்ட பார்த்தவனே கார்ஃபீல்ட தனியா கூட்டிட்டு போயிருந்தா. கார்ஃபீல்ட் நீ ரொம்பவே ஸ்ட்ராங், வா நான் உனக்கு இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன் மீமி கூட்டிட்டு போனா. இங்க ஆட்டோவை யாரும் கண்டுக்கல அப்படின்னு நம்ம சோகமா இருக்கான். ஷுவ கால்ட்டி தான் இந்த இடத்துல நடக்கணுமா அப்படின்னு சொல்லி மத்தவங்க பார்க்கவும், ஏன்னா இந்த ஃப்ளோர் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அனஸ்தீசியா நம்ம ஹீரோவை கேட்கறா. காரகியோட ஃபேமிலி எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் ஜாப்பனீஸ் ஸ்டைல்னு சொல்ல மாட்டான், அந்த ஊர்ல இருக்கிற ஜாப்பனீஸ்க்கான பேரை சொல்லுவான். அனஸ்தீசியா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஜோஸ்பா வந்து சொல்லுவோம். சரி அப்ப மெயின் டாபிக் குள்ள போலாம். நீங்க தேடுற அந்த கிறிஸ்டல் நியூஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கு. ஒரு டிராகன் போர்ட்டை நான் ஏற்பாடு பண்றேன், அதுல நீங்க போங்க. அவர் ஒரு சூப்பரான பிசினஸ் மேன், பட் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சாங்ஸ்ட்ரஸ் கிட்ட தன்னோட ஹார்ட்டை இழந்தவர் அப்படின்னு அனஸ்தீசியா சொல்றா. சாங்ஸ்ட்ரஸ் பைத்தியம் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தண்ணி வேற வேற டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, அதையும் வந்துட்டு ஒரு டவர் மூலியமா தான் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க. பட் கார்ஃபீல்டுக்கு தான் தண்ணியில போறது ரொம்பவே பயமா இருக்கு, எனக்கு ஒன்னும் பயம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றான். அண்ட் இந்த தண்ணியில டிராவல் பண்றது நம்ம ஹீரோக்கு மோஷன் சிக்னஸ் வந்து இப்ப வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. இந்த தண்ணியில குப்பையை போட்டாலே இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா இறக்கி விட்டுருந்தாங்க. நான் ஸ்கூல் ட்ரிப் போனப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாங்ஸ்டர்ஸ் பைத்தியக்காரன அந்த 3 பேரும் போய் பார்க்கட்டும், நம்ம பொறுமையா நடந்தே அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேட்ரிஸ் சொல்லவும், நீ என் கூட இருந்தா போதும், இப்போ எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு சரியாயிடுச்சுங்கிறதுனால நடந்தே அந்த பிசினஸ் மேனோட மியூஸ் கம்பெனிக்கு போறாங்க. பேட்ரிஸ் கரெக்டான வழியில் தான் கூட்டிட்டு போறியா, வந்த வழியிலே வர மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ கேட்கறான். கரெக்டா தான் போறோம் அப்படின்னு சொல்றான். யார்கிட்டயாச்சும் வழி கேட்போம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ஓப்பன் வேலைக்கு வரும்போது பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்கா. கல்லாம் அங்க கூட்டமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவளோட மியூசிக் சூப்பரா இருக்கு, பட் லிரிக்ஸ் நல்லாவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இதை கேட்டு பாட்டு பாடுற பொண்ணு ஷாக் ஆகவும் மக்கள்லாம் நம்ம ஹீரோவை மறைக்கிறாங்க. சாரிங்க நான் மூட கெடுத்துட்டெல்லாம் நம்ம ஹீரோ சொன்னா. ஏன்டா அவளை அப்படி குறை சொன்னா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. சாரிங்க நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது சாங் மைண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு டக்குன்னு இன்னொரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. அவ கூடவே சேர்ந்து இப்போ நம்ம ஹீரோவா அந்த லிரிக்ஸை பாடி கடைசியில் 2 பேரும் ஹைஃபை போட்டு அந்த பாட்டை முடிக்கிறாங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ சாங் நல்லா இல்லைன்னு, இப்போ திடீர்னு இவன் உன் கூட சேர்ந்து பாடுறான், நீ அதை எப்படி அக்செப்ட் பண்ண அப்படின்னு பேக்கோ கேட்டா. சாங்குனாலே இப்படிதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. கடைசியில் என்னையே ஏதோ பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேட்ரிஸ் பாக்குறா. என் பேரு லெலியானா, நான் தான் இந்த இடத்தோட சாங்ஸ்ட்ரஸ் அப்படின்னு அவ சொல்றா. பேசும்போது தெரியாம அவ அவளோட நாக்கையா கடிச்சுக்கிறா. நியூஸ் கம்பெனி ஓனரோட ஹார்ட்டை திருடின அந்த சாங்ஸ்ட்ரஸ் நீ தானு கேட்க அப்படிதான் என்ன கூப்பிடுறாங்க. பட் அந்த பேரை சொல்லாதீங்கப்பா வெக்கமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. கடைசியில் அந்த பொண்ணுகிட்டயே வழி கேட்டு இவங்க மியூஸ் கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க. பாட்டை கேட்டது ஃப்ரீயா கிடையாது, எனக்கு காசு கொடுங்கன்னு வா சொல்றா. பாட்டியா மைண்டுக்கு வருது பாடட்டுமான்னு கேட்டா. அதை கேட்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆனாலும் அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டே தான் இருக்கா. அந்த ஷின்னார்ச் பிஷப் அடுத்து நீ தான் இவ்வளோ வளவலன்னு பேசி நான் பார்க்குறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போனா. எனது ஷின்னார்ச் பிஷப் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த லெஜண்ட் ஹீரோ சுபாரு நாட்ஸ்கியா நீங்க அப்படின்னு வா கேட்குறேன். அவனும் பெரிய லெஜண்ட்லாம் கிடையாது நம்ம ஹீரோ சொன்னா. யாராலையும் தோக்கடிக்க முடியாத அந்த ஒயிட் வேல் மாபீஸ்ட தோக்கடிச்சிருக்கீங்க, ஷின்னார்ச் பிஷப் ஷிலாத்தை தோக்கடிச்சிருக்கீங்க, ஸ்வாட் டீமன் வில்கியுமே உங்களை சேவியர்னு கூப்பிட்டுருக்காரு, 3 கிரேட் மாபீஸ்டான அந்த ரேபிட்ஸையும் தோக்கடிச்சிருக்கீங்க, லெஜண்டியா கண்டு முன்னாடி நிக்காரா அப்படின்னு சொல்லி அந்த சாங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியா. உள்ள எம்லியா கூட ஆல்ரெடி மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு செக்யூரிட்டி சொல்லவும், நானும் உங்க கூட வர உங்க கதையெல்லாம் கேட்கணும்னு வா சொன்னா. உள்ளெல்லாம் வரவேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை மாதிரி ஒரு ஹீரோ கதையை நான் கேட்கணும்னா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு மீட்டிங் ரூம்குள்ள வரேன் அப்படின்னு சொல்றா. வேண்டா ஒழுங்கா போன நம்ம ஹீரோ சொல்றான். அதை பத்தி நம்ம ஹீரோ வெளியே அனுப்பலான்னு பார்த்தா மியூஸ் கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோவில் ஹக் பண்ணிட்டு இருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். அவளை விடுறா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து அவன் அடிக்கிறான். அவன் ஹார்ட்டை திருடி இருக்கான்னு சொன்னாங்க. சாங்ஸ்ட்ரஸ் பைத்தியக்காரன் சொன்னவன் முன்னாடி அவளை போய் இப்படி நீ கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னா அவன் டென்ஷன் ஆக மாட்டானா அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. சாரிப்பா எல்லாம் ஏன் தப்பு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு இன்டைரக்ட் சீன் தான், பட் நான் டைரக்டா உங்களுக்கு சொல்றேன். ஷின்னார்ச் பிஷப் கிரேட தெரியாதனமா
எம்லியா இடிச்சிருந்தா அழகுல நான் மயங்கி ஒன்று தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். அவ ஹேரத்தோட போகவோ தெரியாம தானே இடிச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு எம்லியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். விதி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஓகே விதி இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து வரவும் எங்கேயோ பாத்துருக்கேன்னு எம்லியா யோசிக்கிறா. விச்சஸ் ட்ரையல்ல வந்து எம்லியா சின்ன வயசு மெமரியை பார்க்கும்போது இவனை பார்த்திருப்பா. பட் எம்லியாக்கு இப்போ அது ஞாபகம் வரல. நியூஸ் கம்பெனி ஓனர் கிட்ட நாளைக்கு போய் பேசி டீலிங்க முடிக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஹோட்டல் ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்க எனக்கு பிடிக்காது, நான் வெளியே சுத்தி பார்க்கறேன் கார்ஃபீல்டு போறான். ஸ்லம்ல நம்ம ஹீரோ கிட்ட திருட ட்ரை பண்ணி நம்ம ஹீரோவை கொலையோ பண்ணிருப்பான். அந்த ஒரு பர்சன் அங்க நிக்கிறான். அவனை அந்த ஹோட்டலுக்குள்ள விட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நான் எங்கேயோ பாத்திருக்கனே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோக்கு அவனை ஸ்லம்ல தான் பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருது. முட்டாள் தானே நம்ம ஹீரோ சொன்னா, என் பேரு ஒன்னும் முட்டாள் இல்ல, என் பேரு ரைச்சி அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க சம்பந்தம் இல்லாம வளவலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரைன்ஹார்ட் தான் அவனை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பான். ரைன்ஹார்ட் அந்த இடத்துக்கு திடீர்னு வந்து நிக்கமோ கார்ஃபீல்ட் பயந்துட்டு எதிரி போல அப்படின்னு நினைச்சு டக்குனு அவனை போய் அட்டாக் பண்ணலான்னு போனா அவன் ஈஸியா அதை தடுத்துருந்தான். ஹே சுபாரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, முதல்ல இவனை கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும் கார்ஃபீல்ட் அவன் எதிரி கிடையாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல்ட்டோட ஒர்க்ல என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு எம்லியா விசாரிக்கிறா. சுபாரு அந்த ஒயிட் வேல் ஸ்டோரியை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு ரைன்ஹார்ட் கேட்கறான். ரைச்சி இங்க என்ன பண்றான் நம்ம ஹீரோ கேட்டா அவன் இவன் எனக்காக தான் வேலை பார்க்கறான் அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்றான். ராயல் கேண்டிடேட்டான ஃபெல்ட்டுமே இதே ஹோட்டலில் தான் தங்குறதுக்கு வந்திருக்கா. கார்ஃபீல்டு எப்பவுமே தனது ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருப்பான். பட் ரெயின்ஹார்ட் அவனோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கை ஈஸியாக ஒரு கையில் தடுத்தது. கார்ஃபீல்டு இப்போ கொஞ்சம் சோகமாகவே இவங்க கூட வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க உள்ள போய் பார்த்தா க்ரோசேவா அந்த இடத்துல இருக்கிறா. இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். வெல்ஹேமை பார்க்கவும் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரெயின்ஹார்ட் கேட்கறான். எனது இவனும் சொந்தக்காரங்களா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. ரெயின்ஹார்ட்டோட தாத்தா தான் வெல்ஹைமுங்கிறது இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. பட் அவங்க பேசிக்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அனஸ்தீசியா தான் மற்ற ராயல் கேண்டிடேட்ஸான குரோஷியா அண்ட் ஃபெல்ட் இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. அப்போ பிரிசல்லாவை மட்டும் நீ இன்வைட் பண்ணலையா அப்படின்னு ரெயின்ஹார்ட் கேட்டா. அவ இஷ்டத்துக்கு அவ பண்ணுவா, ஸோ அவளை நான் இன்வைட் பண்ணல அப்படின்னு வா சொல்றா. ஸோ எம்லியாக்கு தேவைப்படுற அந்த கிறிஸ்டலை காமிச்சு அவளை வேற ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. குரோஷேவை எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா சின்னாச்சு பிஷப் கிளட்டனியை பத்தி வாங்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். இது நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அந்த கிளட்டனியை தோக்கடிச்சாதான் ரெம்மு கோமால இருந்து எந்திப்பா. நான் இதை ஒன்றும் வேணும்னு பண்ணல, பட் குரோஷேக்கு அவளோட மெமரிஸ் இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா சொல்றான். நம்மளோட எல்லாருக்குமே சேம் கோல் தான், அந்த கிளட்டனி எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். யார் அவனை ஃபர்ஸ்ட் கொண்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஃபெல்ட்டுமே அந்த மீட்டிங்க்கு வந்துருதா. இப்படியே இவங்க வந்து ரொம்ப வளவலன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸை கட் பண்றேன். இந்த பில்டிங்ல இருக்கிற மசாஜ் சேரை நம்ம ஹீரோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்லும்போது தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட் ஆயிடுச்சு, இவன் தூங்க போறது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேட்ரிஸ் யுகாட்டா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணணும்னு அங்கங்க நடந்துட்டு இருக்கா. நார்மல் ட்ரெஸ்ல இல்லாம நான் வேற போட்டிருக்கேன்னு சொல்லவும் இதுலயும் நீ அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். எம்லியாவா அதே ட்ரெஸ்ஸை போட்டு வரவும் நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருக்கான். எம்லியா மட்டும் இல்ல மத்த எல்லா லேடிஸும் அங்க இடத்துல அதே ட்ரெஸ் தான் போட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துலயும் டீடைல்ஸ் நான் கட் பண்றேன். இப்போ வெளியே தனியா போன கார்ஃபீல்டுக்கு வந்து அந்த இறந்து போன அந்த சைக்கோ லேடி தெரியுறா. நான் உன் கண்ணுக்கு ஏன் தெரியுறன்னு உன் மனசுக்கு நல்லா தெரியும். நீ பியூர் லக்ல தான் என்ன கொலை பண்ணிருக்க. உனக்கு உண்மையிலேயே ஸ்கில் கிடையாது, நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் கிடையாது, வீக்கான சின்ன பையன் தான். அதான் அவங்க அம்மாவை சாகடிச்சிட்டா. இப்போ என்னவோ சாகடிச்சிருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவளுக்கு தெரியுது. கார்ஃபீல்டு பார்க்க மீமி ஓடி வரா. உன் மோஞ்சு பார்த்தாலே தெரியுது ஏதோ சோகமா இருக்க, என்னாச்சுன்னு கேட்கவும் கார்ஃபீல்டு வழக்கம் போலதான் இவகிட்டயே எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கான். உன்னை என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, நீ ஹாப்பி ஆகிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த சன்செட்டை பாரு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து கூப்பிடுறா. இதுல என்ன பெருசா இருக்க போது அப்படின்னு கார்ஃபீல்டு வந்து பாக்குறான். பட் அவனுக்குமே இது அப்படியே என்ஜாயபிளா தான் இருக்கு. சரி நான் ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லைன்னா என்ன ஸ்ட்ராங்கஸ்டா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் சேர பாக்குறான். சைட்ல கட்டி வச்சிருந்த ஒரு போட்டை அவுந்து போய் பசங்க விளையாடிட்டு இருக்கிற போட்டை முட்டை போகுது. இதை பார்த்து கார்ஃபீல்டு சொல்லவோ கார்ஃபீல்டு டக்குன்னு போயிட்டு அந்த பசங்களை காப்பாத்திருக்கான். நீங்க வேற லெவல் சூப்பர், அது போக ஸ்ட்ராங்கு கூட அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் ஹாப்பியாகி இவனை பாராட்டுறாங்க. மிஸ்டர் உங்க பேர் என்ன அப்படின்னு அந்த பசங்க கேட்கவும் என்னோட பேரு கோர்ஜியஸ் டைகர் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் அந்த இடத்துல ஒரு ஃபீஸ்டே நடக்குது. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வாழவளம் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலயும் நான் டீட்டெயில்ஸை கட் பண்றேன். இங்க அந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் கார்ஃபீல்டு வந்துட்டு சேஃபா அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். கடைசியா ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட வீர சாகச கதையெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நான் சொல்லாம போயிட்டு இவ்வளோ லேட்டா வந்திருக்கேன், என் சிஸ்டர் திட்டுவான்னு அந்த பொண்ணு பயப்படுறா. அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்து அந்த குட்டி பொண்ணு திட்டவும் அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. என் பொண்ணு உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துட்டாளா சாரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் வீட்டுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இறந்து போன அவனோட அம்மா உயிரோட இருக்காங்க. அதனாலதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இத்தனை நாள் கில்ட் இல்லாம இருந்திருப்பான். ஒரு பயம் கலந்த ஆச்சரியத்தோட அம்மா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வெல்கம் தனியா அவ பார்த்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ தூக்கம் இல்லாம அந்த இடத்துக்கு வரான். வெல்ஹாம் தனியா நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய் பேசுறான். வெல்ஹாம் அவரோட ஒய்ஃப் நினைச்சு கொஞ்சம் சோகமா இருக்காரு. அவன் மூன் லைட் எல்லாம் இன்னும் அழகா இருப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஸ்வாடை யூஸ் பண்ண அளவுக்கு என்னோட வார்த்தைகளை யூஸ் பண்ணல, அவகிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெல்ஹாம் வருத்தப்படுறாரு. உங்க ஒய்ஃப் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்கவும் அவ ஒரு ஸ்வாட் மாஸ்டரா இருந்தா. பட் ஆனா அவளுக்கு போக்கள் தான் ரொம்பவோ பிடிக்கும். எல்லா பர்சனும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாது. நீங்களும் அப்படித்தானே சுபாரு, அப்படியா நடந்துக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வர்றப்போ ஹீரோவா மாறிடுவீங்களே. பட் உண்மையை
சொல்லணும்னா நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான லூசர் தான். தேவையில்லாம நான் ஏதோ புலம்பிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுற அளவுக்கு என்னோட பேரங்கிட்ட என்னால ஏன் இவ்வளவு ஃப்ரீயா பேச முடியல அப்படின்னு சொல்லி வில்ஹெம் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. உங்களோட ஃபேமிலி தானே, அவன்கிட்ட பேச என்ன நம்ம ஹீரோ கேட்க. லைஃப்ல நான் வருத்தப்படுற 3 தப்புகள்ல அதுவும் ஒண்ணு. முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அதனால என் பேரனுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அவன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃபுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சா அந்த ஒயிட் வேலை கொன்னதுக்கு அப்புறமா தான் ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வில்ஹெம் சொல்லவோ, கண்டிப்பா ரெயின்ஹார்ட்டும் அந்த ஒயிட் வேலை நீங்க எப்படி கொன்னீங்கிற ஸ்டோரியை கேட்க ஆர்வமா இருப்பான். ஸோ ரெயின்ஹார்ட் கிட்ட கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல சுபாரோ அப்படின்னு சொல்லி வில்ஹெம் சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில எமிலியா கூட சேர்ந்து நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நிறைய தேவையில்லாத டீடைல்ஸ் வருது. ஸோ அதையும் நான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில இன்னொரு மீட்டிங்கை இவங்க போடுறாங்க. மேமியும் கார்ஃபீல்டோன்னு டவுனை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ரிட்டர்ன் வரல. டேபிள்லயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஜாப்பனீஸ் டேபிள் இருக்கு. ஒகனாமியாக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எமிலியா சூப்பரா பண்றாங்க பரல, காமெடியா தான் பண்ணிட்டு இருக்கா. பியட்ரஸ் ஒரு சம சாசா அதுக்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்கா. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி தப்பு தப்பா பண்றீங்க அப்படின்னு ஆட்டோ பிடிச்சு திட்டுறான். எங்க ரெயின்ஹார்ட் ப்ரொஃபஷனல் செஃப் மாதிரி ஃபெல்ட்டுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். வில்ஹெம்க்கே எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியல. குட் மார்னிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் பிரஸ்டலா அப்படின்னு சொல்லி டிவில ப்ராட்காஸ்டிங் நடக்குது. இது நடக்கிறது எப்பவும் வழக்கம் தான். வெள்ளம் வர மாதிரி இருந்தாலும் இதுல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற அந்த சாங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு இந்த ரேடியோல இப்ப வந்து பாடுறதுக்காக வந்திருக்கா. இதுதான் என்னோட சாங் அப்படின்னு சொல்லி இப்போ லிலியானா பாட ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஸ்வாட் டீமன் லவ் சாங் அப்படின்னு சொல்லி வில்ஹெமோட சாங் தான் வந்து அவ பாடுறா. ஸோ வில்ஹெமுக்கு அவர் ஒய்ஃப் கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வருது. அவ பாடி முடிக்கவும் ரெயின்ஹார்ட் இதை எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு கற்றுத்தரியா அப்படின்னு அவர் கேட்கவும், அவர் தாத்தா பேசிட்டாரு அப்படிங்கவோ ரெயின்ஹார்ட்டும் ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்றான். இத்தனை வருஷம் கழிச்சு கடைசியே இவங்க ஒன்று சேரலாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற அந்த கேப்ல பார்த்தா ரெயின்ஹார்டோட அப்பா குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்க ஒய்ஃபை கொன்னதே அவன் தான், கடைசியில் அவன் கூடயே நீங்க ஒன்று சேர்ந்து இப்போ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், நீங்க ஸ்வாட் மாஸ்டரோ இல்லையா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இன்னைக்கு நாங்கள் ஆஃப் டியூட்டில இருக்கோம், பிரச்சனை பண்ணாம போயிருங்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்றான். ரெயின்ஹார்ட்டோ வில்ஹெமோ நல்லா இருக்கக்கூடாது, ஒத்துமையா ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றதுக்காகவே ரெயின்ஹார்ட்டோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் இஷ்டத்துக்கு பேசவோ பதிலுக்கு நம்ம ஹீரோவா அவனை கலாய்க்கிற மாதிரி பேசுறான். கேள் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி வில்ஹெம் திட்டுனா, உங்க ஒய்ஃபை கொன்னது அவன் தான், ஒன்னும் நான் சொல்லல, நீங்களும் சேர்த்தன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டான ரெயின்ஹார்ட்டே அவங்க அப்பா முன்னாடி சோகமாகவும், ரெயின்ஹார்ட் நீ தலை நிமிர்ந்து உட்காரு, இந்த மாதிரி சோகமா இருக்கக்கூடாது, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஃபெல்ட் சொல்ற. போதும் நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லி பிரிசலா இப்போ அந்த இடத்துக்கு வர. ஆக்சுவலி பிரிசலாவோட நைட்டை தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவளை இந்த மீட்டிங்கே கூப்பிடல, பட் என்னை விட்டுட்டு நீங்க எப்படி மீட்டிங் நடத்தலான்னு அவளா இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வந்து இன்னும் பிரச்சனையை வந்து எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. நான் இதுக்கு தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிடலன்னு அனஸ்தீசியா சொன்னா. என்னதான் இருந்தாலும் அவர் ரெயின்ஹார்ட்டோட அப்பா, ரெயின்ஹார்ட் ஃபேமிலிக்கு அவர் தான் லீடரு, அவர் பொசிஷனை ரெயின்ஹார்ட்டுக்கு கொடுத்தாதான் இவங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ பிரச்சனையை எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. பரவாயில்ல குடி பொண்ணு, உனக்காச்சும் அறிவு இருக்கே அப்படின்னு ரெயின்ஹார்ட்டோட அப்பா சொல்றாரு. சரி வாயை மட்டும் கிளம்புடா அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்ட் அப்பாவை அசால்ட்டா பிரசல அடிச்சு வெட்டலான்னு போகவும் அவ கார்டு தடுத்தா, ஏன் கையவே பிடிக்கிறியான்னு அவன் வயிற்றுலேயே ஒரு குத்த விட்டு, சரி இவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு எழுதிட்டு போ அப்படின்னு சொல்றா. எப்படினாலும் ராயல் கேண்டிடேட்டா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரசலா இவங்க எல்லாத்தையும் டீஸ் பண்றதுக்கு தான் வந்துருச்சு. நைட்டா ரெயின்ஹார்ட்டோட அப்பாவை என்னால திட்ட முடியாது, பட் ஆனா என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறான். மனசுல இருக்கிறத இஷ்டத்துக்கு நீ தான் வன்மமா கக்குவேன்னு சொல்லவும், நீ என்ன பாராட்டுற மாதிரி தெரியலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலேயே பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் தலை குனிஞ்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் அவங்க அப்பாவை உனக்காக திட்டல, எனக்காக தான் திட்டுனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் நடந்துச்சு, எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா. டேனியல் பிரச்சனை பண்ணதுனால கிங்டம் வந்து அவரோட பையனான ரெயின்ஹார்ட்டை கடத்திட்டாங்க. வில்ஹெம் அவனை ரெஸ்கியூ பண்ண போன அந்த கேப்ல தான் ஒயிட் வேல் கூட ஃபைட் பண்ணி அவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. சோ ரெயின்ஹார்ட் கடத்தப்பட்டு அவனை காப்பாத்த போன கேப்ல தான் ஒய்ஃப் இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி வில்ஹெம் கோவத்தை ரெயின்ஹார்ட் மேல காமிச்சிருந்திருப்பாரு. இந்த விஷயத்த ஜூலியஸ் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். வளவலன்னு போய்கிட்டு இருந்த கதை இதுக்கப்புறம் தான் சீரியஸ் ஆக போகுது. ஸோ எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. லிலியானா ஸ்ட்ரீட்ல பாட்டு பாடிட்டு இருக்கவும் பிரிசிலா அவளோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க அப்படின்னு லிலியானாவும் சொல்றா. லிலியானா இப்படி இஷ்டத்துக்கு ஆடுவாளா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. சுபாரு நீ அது அப்படின்னு சொல்லி லிலியானா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. நீ சூப்பரா பாடுற, ஸோ ஏன் கூடவே வந்துறேன் அப்படின்னு சொல்லி பிரிசிலா வந்து லிலியானா கிட்ட கேட்கவும், நான் ஒரு ஃப்ரீடமான படவை, ஸோ என் இஷ்டத்துக்கு நான் எல்லா இடத்துலயும் தான் பாடிட்டு இருப்பேன். ஸோ அவங்களோட இன்விடேஷனை நான் டிக்ளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் அம்மா பாட்டி அவங்களோட அம்மா பாட்டி எல்லாருமே வந்து ஃப்ரீடமா தான் பாடினாங்க. ஸோ நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லவும், இவ ரிஜெக்ட் பண்ணதுக்காக இவளை கொண்டுருவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். பட் ஆனா பிரிசிலா அதை சிரிச்சுக்கிட்டே, சரி ஃப்ரீயா இருக்கிற பாட நானும் கூண்டுக்குள்ள அடைக்க விரும்பல, இஷ்டத்துக்கு பாடு அப்படின்னு விட்டுருவோம். நீ அசால்ட்டா இதை விட்டுட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இந்த மொத்த வேர்ல்டு என்னோட வேர்ல்டு, ஸோ இந்த மொத்த இடத்துலயும் அவ எந்த இடத்துல பாடினாலும் அது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரிசிலா சம்பந்தமே இல்லாம பேசுறா. சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுல, ஸோ எங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை எதையாச்சும் கடையில போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன். போற வழியில நம்ம ஹீரோ ரைஜியவும் மீட் பண்றான். ஸோ ரைஜி கிட்ட தேவையில்லாத வளவள டீடைல்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டவருக்கு மேல இருந்து, அட்டென்ஷன் ப்ளீஸ், உங்க பொண்ணான நேரத்தை நான் கேட்கறதுக்கு சாரி கேட்டுக்கிட்டேன் அண்ட் என்ன எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். விச் இஸ் கால்ட் as in the serious Romani Conti. Just 1 minute எனக்காக ஒதுக்க முடியுமா, நான் இதை குயிக்கா முடிச்சிருது சாரி அண்ட் எனக்கு கவனிக்க
வைக்கிறதுக்கு ரொம்பவே தேவையில்ல, கோவப்படாதீங்க. சாரி. மனசு ஃபீலிங்கிறது எவ்வளோ ஒரு பொண்ணான விஷயங்கிறத நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கேட்கறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஒரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட விரும்புறேன். நீங்க எல்லாருமே பதட்டத்தோட இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு கியூரியாசிட்டியா இருக்கும்ல. சாரி நவா சொல்லவும், எஸ்கியூஸ் மீ, எனக்காக 4 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்ப முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும், 4 பொண்ணுங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுல பெரிய விஷயம். நீங்க ஒரு பெரிய பிளே பாய் போலயே உன்னை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு சாரிப்பா. பட் இதை பொறுமையா கேட்கறதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். நான் இதை உனக்காகவே குயிக்கா முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியா, சூப்பர், சீக்கிரம் முடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஹாப்பியா பேச ஆரம்பிக்கிறான். சாரி நான் இதோ சீக்கிரமா இதை முடிச்சிருந்தேன். உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் நினைக்கிற விஷயம் லவ் தான். லவ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமேன்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அவளை லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் அவளை விட்டுட்டு என்னைய பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன. அவரை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா இவன் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்திருப்பான்னு சொல்லவோ, ஆமா இவனோட லவ் உண்மையிலேயே சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அதை கத்துறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்களேன், இவன் மூஞ்சில எவ்வளவு பயம் தெரியுதுன்னு தெரியும். ஆமா இவன் ஒரு பயந்தாங்கொழி அப்படின்னு நம்ம ஹீரோவும் சேர்ந்து சிரிக்கிறான். பட் அந்த டீனாங்கிற பொண்ணுக்காக இவன் இவ்வளவு தரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கான். இவனை நம்ம பாராட்டியே ஆகணும். இவன் செஞ்ச அந்த செயல் என்னோட ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. அதுக்காகவே இவனோட காதல் புனிதமானது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியே ஆகணும்னு சொல்லவும், ஆமா இவன் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி மத்தவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவ பேசுறா. மக்கள்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரோட கண்ணும் ரெட் கலர்ல ஆகுது. அவ பேசுறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம எல்லாரும் அப்படியே ஏதோ பைத்தியக்காரங்க மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த பையன் சாக்ரிஃபைஸ் ஆக போறான், எல்லாரும் இவனை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி இவனுடைய உண்மையான லவ்வுக்காக அப்படின்னு சொல்லி மேல இருந்து இப்போ அப்படியே அவனை கீழே தூக்கி போட போறா. எல்லாரும் அவனை பாராட்டி கை தட்டிட்டு இருக்காங்க. பட் தரையில வந்து அவனோட ஃபேஸ் மோதிர அடுத்த செகண்ட் அந்த பார்த்துட்டு இருக்கிற எல்லாரோட ஃபேஸும் சதஞ்சு போகுது. டைம் டிராவல் பண்ணி நம்ம ஹீரோ திரும்ப வரான். எங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் ஸ்வீட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு லிலியானா சொல்றா. ஒரு வருஷம் கழிச்சு திரும்பவும் இதை ஆரம்பிச்சிருச்சா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வாமிட் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ஒரு பர்சனை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதே சேம் தான் இவங்களுக்கும் நடக்குது. இது நாள் வரை நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி இந்த சீசன் 3ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. இனிதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.